அவர் எப்ப வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு. அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே கிடையாது. பிரிந்ததுதான். ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்ல, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவள் இணைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பு. உங்களை கட்சியில இணைக்க முடியாது, நீங்க மிகப்பெரிய அளவுல ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டீங்க. குறிப்பா அதிமுகவுடைய கட்சி தலைமையில சூறையாடிட்டீங்க, அதனால உங்களை இணைக்க முடியாதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எப்படி பாத்தீங்க? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியுடைய அலுவலகத்தை அவர்கள் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள். நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து வரலாம் என்று கிளம்பி வந்தோம். எங்களை வழிமறித்து தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. எங்களை வழிமறித்து 8 மாவட்ட கழக செயலாளர், சென்னையில் இருக்கின்ற 8 மாவட்ட கழக செயலாளர், அங்கே நாங்கள் இந்தியன் பேங்கை நெருங்கின்ற போது நாங்கள் வந்த டெம்போ டிராவலரை தாக்கினார்கள். இதுதான் நடந்த உண்மை. எங்களை தாக்கும் பொழுது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு ஆட்களை அடியாட்களை வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பழி போடுகிறார்கள். இது அனைத்தும் காவல்துறையுடைய இருக்கிறது, பதிவில் இருக்கிறது.